வணக்கம். நீங்கள் இப்போது மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை என்றால் உங்களுக்கு எவையெல்லாம் கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்? அழகான வீடு, வசதியான வாகனம், வேண்டிய நிதி, பிடித்த தொழில், இவை அனைத்தும் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா? இவை அனைத்தும் இருப்பவர்கள் இவ்வுலகில் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களா? ஒரு மாடு மேய்க்கின்ற பையன் நிம்மதியாக உறங்குகின்றான். பெரும் செல்வத்தை வைத்திருக்கின்ற ஒரு கோடீஸ்வரன் அவ்வாறு நிம்மதியாக உறங்குவதில்லை. இதுவே உண்மை நிலை. நீங்கள் இப்போது இந்த உலகத்தின் எந்த மூலையில், எந்த சூழ்நிலையில் வாழ்பவராக இருந்தாலும், இப்போது உங்களிடம் இருப்பதற்கு நன்றி உணர்வோடு திருப்திப்பட தெரியாத நீங்கள் எந்த ஒரு நிலையை அடைந்தாலும் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை. உங்களுக்கு ஒரு அழகான வீடு வேண்டுமென்றால் நீங்கள் இப்போது இருக்கின்ற வீட்டில், அது குடிசை வீடாக இருக்கலாம், நீங்கள் மகிழ்ச்சியாக நன்றி உணர்வு உடையவராக வாழ்கின்ற போதே நீங்கள் விரும்புகின்ற ஒரு வீடு உங்களை வந்தடையும். உங்களுக்கு ஒரு சொகுசு கார் விருப்பமாக இருக்கின்றது, ஆனால் நீங்கள் இப்போது சாதாரண துவிச்சக்கர வண்டி வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த வண்டியில் வெறுப்புடையவராக இருந்தால், திருப்தி அற்றவராக இருந்தால், உங்களுக்கு அந்த சொகுசு வாகனம் ஒருபோதும் வந்து சேராது. உங்களிடம் இப்போது இருக்கின்ற விடயங்களுக்கு நீங்கள் நன்றியுடையவராகவும் திருப்தி அடைபவராகவும் இருந்தால் மட்டுமே நீங்கள் எந்த நிலைக்கு சென்றாலும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இப்போது நீங்கள் ஒரு சாதாரண பெட்டிக்கடை வைத்திருந்தால் அந்த பெட்டிக்கடைக்கு நீங்கள் நன்றி உணர்வுடையவராக இருக்க வேண்டும். அதில் வருகின்ற சிறிய லாபத்தில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும். அவ்வாறு உங்கள் மனதை பக்குவப்படுத்தாது விட்டால் நீங்கள் எந்த உயர்நிலையை அடைந்தாலும் அங்கும் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள். இந்த உலகிலே இருக்கின்ற உயரிய பண்புகளில் முக்கியமானது நன்றி உணர்வு. நன்றி உணர்வோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு இன்னும் நிறைந்த நல்ல விடயங்கள் வந்து சேரும். பைபிளிலே இது தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாரிடம் நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இதுவே அந்த பைபிளின் வாசகம். எனவே நாம் எம்மிடம் இப்போது இருக்கின்ற அனைத்திற்கும் நன்றியுடையவராக இருப்போம். காலையில் கண் விழித்ததும் நாம் உயிரோடு இருப்பதற்கு நன்றி கூறுவோம். ஒரு இனிய நாள் எமக்கு கிடைத்ததற்கு நன்றி கூறுவோம். உடல் பருத்த ஒருவரை காண்கின்ற போது எம் உடல் ஆரோக்கியத்திற்கு மனதாலே நன்றி கூறுவோம். நோயாளி ஒருவரை காண்கின்ற போது எமது உடலின் ஆரோக்கியத்திற்கு நன்றி கூறுவோம். வங்கி இயந்திரத்தில் பணத்தை எடுக்கின்ற போது அந்த பணத்திற்கு நன்றி கூறுவோம். அழகான ஓவியத்தை காண்கின்ற போது எம் கண்களுக்கு நன்றி கூறுவோம். வண்ண வண்ண பூக்களை காண்கின்ற போது இயற்கைக்கு நன்றி கூறுவோம். இவ்வாறு நாம் காண்கின்ற அனைத்துக்கும் நன்றியுடையவர்களாக இருக்கும் போது எம் வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்றம் அடைந்து செல்லும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.